Hi guys, welcome to our channel Anand Academy. நம்ம சேனலில் சிலபஸில் இருக்க டாபிக் இந்தியன் பாலிட்டி பார்த்துட்ருக்கோம். நம்ம ஸ்கூல் புக்ஸ் வைஸ் வந்து டாபிக் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல் புக்குமே நம்ம வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து கண்டினியூவாக அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்துடும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். சமத்துவம் ஃபஸ்ட் லெசன் டேர்ம் 1ல் இருக்க லெசன் 1 சமத்துவம். இதுவும் எந்த டாப்பிக்கு கவர் பண்ணுது அப்படின்னா அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் கவர் பண்ணுது. ஆல்ரெடி நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேயும் சமத்துவம் பார்த்துருப்போம். ஆனால் வந்துட்டு இப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம். சரி வாங்க. சமத்துவம் என்றால் என்ன அப்படின்றதுல கான்செப்டில் நம்ம தனி மனிதன் அல்லது ஒரு குழு வேறுபாட்டை காட்டி நம்ம வேறுபாடு காட்டாமல் நடத்தப்படுவது, இல்லாட்டி இனம், பாலினம், இயலாமை, சமயம், வயது அடிப்படையில் குறைவாக நடத்தப்படாமல் இருத்தல் ஆகும்னு சொல்லிட்டு இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து எந்த ஒரு வேறுபாடும் காட்டாமல் ஒருத்தவங்களை நடத்துறது, அவங்களோட வயது காரணமாகவோ இல்லை அவங்க பாலினம் காரணமாகவோ இல்லை அவங்க இந்த இனம் காரணமாகவும் சொல்லிட்டு எந்த ஒரு பாகுபாடையும் அவங்கள்ட்ட காட்டாமல் நம்ம ஒற்றுமையாக இருக்கிறத வந்து நம்ம இந்த இடத்துல சமத்துவம்னு சொல்கிறாங்க. இந்த சமத்துவத்தை முக்கியத்துவம் எப்படி அப்படின்னா, சமத்துவம் மனித சமூகத்தை ஊக்குவித்து வழிநடத்தக்கூடியது. அதாவது இந்த சமத்துவம் தான் இந்த மனித சமூகத்தையே வழிநடத்தக்கூடியதா இருக்கு. ஏன்னா ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் இந்த சமத்துவம் வந்து நீடித்து நிலைக்கும். சமத்துவத்தின் கோட்பாடு வந்து மனித இன, சாதி, நிறம், பாலினம், இனம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் அனைத்து மக்களும் சமம். ஆக்சுவலி இது என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா மக்களும் ஒற்றுமை சமம்ன்றது தான் இந்த சமத்துவம் சொல்லுது. எந்த ஒரு அடிப்படையிலையுமே நம்ம வேறுபாடு காட்டக்கூடாது. அவங்களுடைய இனமாக இருக்கட்டும், சாதியாக இருக்கட்டும், நிறமாக இருக்கட்டும், பாலினமாக இருக்கட்டும், எந்த ஒரு இடத்துலையுமே இந்த இதுதான் முக்கியத்துவம்னு சொல்லிட்டு அவங்கள வேறுபடுத்தாமல் நம்ம அனைவரும் சமம்ன்றது தான் இந்த சமத்துவத்தோட முக்கியத்துவமாக சொல்கிறாங்க. அடுத்து சமத்துவத்தின் வகைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சமூகத்தில் நிறைய வகை இருக்குது. ஃபஸ்ட்டு சமூக சமத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அனைத்து குடிமக்களுக்கும் சம தகுதியை அடைய உரிமை கொண்டவர்கள். அதாவது என்ன அப்படின்னா, இங்கே இருக்க ஒரு குடிமக்கள்லாம் ஒன்று கூடி ஒரு சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே அந்த வாழ்கிற மக்களுக்கு நம்ம எல்லா மக்களுக்கும் எப்படி கொடுக்கணும்னா எல்லாருக்கும் ஒரே தகுதியை தான் நம்ம வழங்கணும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வழங்குறதுக்கு அவங்களுக்கு உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து உரிமை இல்லாமல் இல்லை, அவங்களுக்கான உரிமையை வந்து நம்ம வந்து இது பண்ணணும். அதுதான் சமூக சமத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சாதி, சமய கொள்கை, நிறம் மற்றும் இனம் அடிப்படை பாகுபாடு இந்த இதுலேயுமே நம்ம எல்லா சமத்துவத்திலையுமே அவங்களோட நிறம், பாலினம், அவங்களோட சாதி, சமய கொள்கையை வச்சு எந்த இடத்துலையுமே நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, பாகுபாடு காட்டக்கூடாமல் இருக்கிறது தான் இந்த சமூக சமத்துவத்தில் சொல்கிறாங்க. அதே மாதிரி அனைவருக்கும் சமமான வாய்ப்புகள் வந்து கொடுக்கணும். இப்போ சமூகத்தில் இருக்காங்க அப்படின்னா இவங்க வேற ஜாதி, இவங்க வேற ஜாதி, அதனால இவங்களுக்கு உயர்ந்த ஜாதியில் இருக்கவங்களுக்கு நான் வாய்ப்புகள் அதிகமாக தருவேன், கம்மியான கீழ் ஜாதியில் இருக்கவங்களுக்கு நான் வாய்ப்புகள் வந்து கம்மியாக கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லாமல், அவங்க எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த சமயத்தை அவங்க பின்பற்றவங்களா இருந்தாலும் அவங்க என்ன நிறம், இனம், பாலினம் எந்த அடைப்புலையும் இல்லாமல் அவங்கள வந்து நம்ம எப்படி கொடுக்கணும்னா அவங்களுக்கான வாய்ப்புகளை வந்து இந்த சமூகத்தில் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சமூக சமத்துவம் சொல்கிறாங்க. அடுத்த சமத்துவம் வந்து குடிமை சமத்துவம். குடிமை சமத்துவத்தில் அனைத்து மக்களும் குடியியல் உரிமைகள் வந்து அடைதல் வேணும். அதாவது நம்ம அரசியல் அமைப்பில் வந்து குடியுரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமை இருக்குது. அந்த உரிமை வந்து எல்லா மக்களுக்கும் எப்படி இருக்கணும்னா சமமாக கிடைக்கிறத இந்த குடிமை சமத்துவம் வந்து கொடுக்குது. அதாவது அவங்க வந்து இந்த இந்திய நாட்டில் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு அடிப்படையிலையுமே அவங்களுக்கு வந்து வேறுபாடு காட்டாமல் அவங்க இந்த சாதியில் இருக்கனால இந்த குடியுரிமை கிடையாது, இந்த மதத்தில் இருக்கனால அவங்களுக்கு குடியுரிமை வழங்கலை அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே சமமான ஒரு குடியுரிமை வழங்குறது தான் இந்த குடிமை சமத்துவம் வந்து சொல்லுது. அவங்க வந்து உயர்ந்தவங்களா இருக்கணுன்ற அவசியம் இல்லை, தாழ்ந்தவங்க, ஏழை, பணக்காரர், சாதி, சமய கொள்கை எந்த ஒரு பாகுபாடும் காட்டாம நம்ம குடியுரிமை கொடுக்கறது தான் குடிமை சமத்துவம் சொல்லுது. அதே மாதிரி இங்கிலாந்து சட்ட ஆட்சியில தான்
அனைவரும் சமம் என்ற கோட்பாட்டை தான் இந்த குடிமை சமத்துவம் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா இங்கிலாந்து சட்ட ஆட்சியில் தான் ஃபர்ஸ்ட் இருக்குது. அங்கேருந்து பின்பற்றதான் இந்தியா வந்து பின்பற்றுது. அடுத்து வந்து ஒரு பாக்ஸ் கண்டென்ட். சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை ஏவி டைசி என்ற பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர் தான் ஃபர்ஸ்ட் வரையறுக்கிறாரு. என்ன அப்படின்னா சட்டத்தின் ஆட்சி. இந்த வார்த்தையை வந்து ஏவி டைசி என்று பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர் வந்து முதன்முறையாக கொண்டு வராரு. அடுத்த சமத்துவம் அரசியல் சமத்துவம். அரசியல் சமத்துவத்தில் எல்லாருக்குமே தெரியும், நம்மளுக்கு வாக்களிக்கும் உரிமை. 18 வயது நிரம்பி ஆயிடுச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு எந்த ஒரு இது இல்லாமல், எந்த ஒரு அடிப்படை காரணமாகவோ எதுவுமே கருதாம அவங்களுக்கு வந்து 18 வயது நிரம்பிட்டாங்க மட்டுன்ற ஒரு காரணத்துக்காண்டி வாக்களிக்கும் உரிமை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு, இந்தியாவில் இருக்கு. அதே மாதிரி பொது அலுவலகத்தில் வந்து பங்கு கொள்ளும் உரிமை, அரசை விமர்சனம் செய்யும் உரிமை, 18 வயது நிறைவடைந்த அனைவரும் வாக்களிக்கும் உரிமை. அதே மாதிரி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் எப்போ நடந்திருக்குன்னா 1952ஆம் ஆண்டு நடந்த முதல் பொது தேர்தலில் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்துருக்காங்க. இதுதான் அரசியல் சமத்துவத்தில் வருது. ஏன்னா எல்லாருக்குமே அரசியலில் வந்து நம்ம பேசலாம், விமர்சிக்கலாம், அவங்களுக்கு வாக்களிக்கும் உரிமை. 18 வயது வந்தோர் வாக்களிக்கும் உரிமை தான் நம்ம எங்கே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து நம்மளுக்கு 1952லயே வந்துட்டு என்ன கொடுத்துட்டாங்க, பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை கொடுத்துட்டாங்க. ஆனால் 1971 தான் சுவிட்சர்லாந்து நாட்டில் வந்து பெண்களுக்கு வந்து வாக்களிக்கும் உரிமை கொடுத்தாங்க. அதே மாதிரி 25 வயது பூர்த்தி அடைந்த எவரும் தேர்தலில் வந்து என்ன பண்ணலாம், போட்டியிடலாம், அரசையும் விமர்சிக்கலாம் என்ற உரிமையும் நம்ம இந்தியா நாட்டில் இருக்கு. அடுத்த சமத்துவம் பாலின சமத்துவம். இது முக்கியமான ஒரு சமத்துவம். ஏன்னா ஆண் பெண் இரண்டு பேருமே எப்பயுமே என்னன்னு சொல்றாங்க, பொதுவான சமமான வாய்ப்புகள் கொடுக்கணும், எல்லாமே அவங்களுக்கும் கிடைக்கணும். இவங்க ஆண், அதனால இவங்களுக்கு நிறையா நான் வந்து வாய்ப்புகள் கொடுப்பேன், இவங்க பெண், இவங்க வந்து கம்மியான வாய்ப்புகள் கொடுப்பேன்னு சொல்லிட்டு எங்கேயுமே இருக்கக்கூடாது. இருவருக்கும் சமமான வாய்ப்புகள் மற்றும் வளங்களை பெறுதல் வேண்டும்ன்றதான் இந்த சமத்துவம் நம்மளுக்கு சொல்லுது. அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு 2016 கொடுத்தாங்க. அதே மாதிரி யூனிசெஃப் நிறுவனம் எப்படி சொல்லுதுன்னு பாருங்க, பெண்கள், ஆண்கள், சிறுவர், சிறுமியர் ஆகியோர் சமமான உரிமைகள், வாய்ப்புகள் பெற வேண்டும், அவர்கள் ஒன்று போல் நடத்த வேண்டும் என்பதுதான் பாலின சமத்துவம் அந்த யூனிசெஃப் நிறுவனம் சொல்றாங்க. நம்ம ஆண் பெண் இருவருக்கும் சொல்றோம், ஆனா அந்த யூனிசெஃப் நிறுவனம் பாலின சமத்துவம் அப்படின்னா பெண்கள், ஆண்கள், சிறுவர், சிறுமியர் எல்லாருக்குமே சமமான வாய்ப்புகளும் உரிமைகளும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, ஒன்று போல நடத்தணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி நிலையான மேம்பாட்டிற்கான 17 குறிக்கோள்களை ஐநா சபை வந்து 2017 வந்து ஏற்படுத்தியது. அதுல பாலின சமத்துவமும் ஒன்று இருக்கும், அது வந்து 5வதாக இருக்கு அந்த நிலையான மேம்பாட்டிற்கு. ஏன்னா ஒரு நிலையான மேம்பாட்டு வேணும்னா நம்மளுக்கு இந்த பாலின சமத்துவமும் ஒரு முக்கியமானதா இருக்கும்னு சொல்லிட்டு 17 குறிக்கோள்கள் வந்து ஐநா சபை கொண்டு வந்தாங்க. எப்பன்னா 2017. இதை ஞாபகம் வச்சுக்க, 17 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பாக்ஸ் கண்டென்ட் பாருங்க. ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், தயானந்த சரஸ்வதி, மகாதேவ் கோவிந்த் ராட்னே, தாராபாய் ஷிண்டே, பேகம் ருக்கியா சஹாவத் உசேன், சாவித்ரிபா பூலே, இவங்கெல்லாம் யார் அப்படின்னா பெண்கள் வந்து சமத்துவம் அந்தஸ்து பெற ரொம்ப கடுமையான உணர்ச்சியவர்கள். இவங்கெல்லாம் ரொம்ப மெயினாக, இந்த ராஜாராம் மோகன் ராய்லாம் சதி வழக்குலாம் நம்மளுக்கு தெரியும். சாவித்ரா பூலே அப்படின்னா நம்மளுக்கு அவங்க கல்வி, பெண்களுக்கு கல்விக்காண்டு அவங்க எவ்வளோ போராடுங்கன்னு தெரியும். இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே பெண்களோட சம அந்தஸ்துக்காண்டி கடினமாக உழைச்சவங்கள இருக்காங்க. அடுத்தது வந்து மனித மாண்பு. மனித மாண்பு அப்படின்றது ஒரு சுயமரியாதை அப்படின்னு சொல்றாங்க. மனித மாண்பு வந்து முக்கியமான மனித உரிமை அடிப்படையில் வந்து இருக்கு நம்மளுக்கு. இந்த மாண்பு என்பது என்ன குறிப்பிடுது அப்படின்னா அவங்க வந்து கௌரவம் நடத்தப்படுறது, மேலான மற்றும் சிறந்த தகுதி, எல்லாருமே ஒரே இது. அவங்க வந்து பணக்காரங்களா இருக்கனால அவங்க கௌரவமா மேலான அந்த மாதிரி இல்லாம எல்லா மக்களுமே சமமான, அதான் மனித மாண்புன்னு சொல்ற, மனிதர்கள் பிறந்த எல்லாருமே மாண்பு, அந்த மாண்பு பெற்றிருக்கணும், கௌரவமான, மேலான மற்றும் சிறந்த தகுதி வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். மனித மாண்பு வந்து ஒரு முக்கியமான ஒரு மனித உரிமையில வந்து வருது. அடுத்து வாய்ப்பு மற்றும் கல்வியில் சமத்துவம். இதுவும் எல்லாருக்கும் தான். அனைத்து தனி மனிதருக்கும் கல்வியினை பெறுதலுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அவர்கள் ஆளுமையை மேம்படுத்த வாய்ப்புகள் பெற்றிருக்க எல்லாருக்குமே அவங்களோட ஆளுமையை மேம்படுத்தியிருக்க தகுதி இருக்கு. அவங்க ஆண் பெண்ணா இருக்கிறதுனால பாரபட்சம் காட்டக்கூடாது, அவங்க பணக்காரங்க ஏழையா இருக்கனால
இது காட்டக்கூடாது, பாகுபாடு காட்டக்கூடாது. மறுபடியும் அவங்க இந்த சாதி, இந்த மதம் அதனாலேயும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம அனைவருக்கும் வாய்ப்பு, அனைவருக்கும் கல்வியில சமத்துவம் குடுக்கணும். எல்லாத்துலயுமே குடுக்குறத அந்த வாய்ப்பு மற்றும் கல்வி சமத்துவத்துல சொல்றாங்க. அடுத்து முக்கியமான ஒரு டாபிக் இந்திய அரசியல் அமைப்புல சமத்துவம். எப்படி நம்மளுக்கு இந்திய அரசியல் அமைப்பு நம்மளுக்கு சமத்துவம் வழங்குதுன்னு பாருங்க. உலக நாடுகளில் அரசியல் அமைப்புகளுக்கு அதன் மக்களுக்கு சமத்துவத்தை உறுதி செய்கிறது. அந்த அரசியல் அமைப்பு தான் நம்மளுக்கு ஒவ்வொரு மக்களுக்கும் என்ன பண்றாங்க, உலக நாட்டுல வந்து சமத்துவத்தை உறுதி செய்யறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் 14ல இருந்து 18 வரைக்கும் நம்மளுக்கு சமத்துவத்தை அளிக்குது. ஒரு மொத்தம் அந்த 14ல இருந்து 18 பிரிவுகளுக்கு வரைக்கும் நம்மளுக்கு முக்கியமான ஒரு சமத்துவம் மக்களுக்கு கொடுக்குறாங்க சட்டப்பிரிவு இந்திய அரசியலமைப்பு. அதில் சட்டப்பிரிவு 21 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் அனைவருக்கும் சட்டத்தின் சமமான பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது என்ன அப்படின்னா, இந்த இதில் சமத்துவம் எல்லாருக்கும் இந்த 14ல இருந்து 18 வரைக்கும் இருக்க எல்லாருக்குமே இந்திய அரசியலமைப்பு சமத்துவத்தை அளிக்கிறது. ஆனா இந்த 21வது சட்டத்துல மூலமா அந்த சட்டம் வந்து இன்னும் வலுப்பெறுதுன்னு சொல்றாங்க. அனைவரும் சமம் மற்றும் அனைவருக்கும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு வழங்குறது வந்து எந்த சட்டத்தின் மூலியமா வலுப்பெறுது அப்படின்னா சட்டப்பிரிவு 21 கீழே தான் வந்து இந்த சமத்துவம் வந்து மேலும் வலுப்பெறுது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அந்த சட்டப்பிரிவுகள்லாம் என்னென்னு பார்ப்போம். சட்டப்பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இது எல்லாருக்குமே தெரியும். நம்ம 6th போனதுல பார்த்தோம். அதே மாதிரி சட்டப்பிரிவு 15 பாகுபாட்டை தடை செய்யுது. பாகுபாடுனா நம்ம சொன்னோம்ல, இனம், மொழி, சாதி, கொள்கை எந்த ஒரு அடிப்படையும் இல்லாம நம்மளுக்கு வந்து பாகுபாடை வந்து தடை செய்கிறதா சட்டப்பிரிவு 15 சொல்லுது. அதே மாதிரி சட்டப்பிரிவு 16 வந்து பொது வாய்ப்புகள்ல வந்து அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கிறது. பொது வேலை வாய்ப்புல வந்து எல்லாருக்கும் சம வாய்ப்பு அளிக்கிறத எது சொல்லுதுன்னா சட்டப்பிரிவு 16 நம்மளுக்கு சொல்லுது. அதே மாதிரி சட்டப்பிரிவு 17 வந்து தீண்டாமை ஒழிக்கிறது. இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். தீண்டாமை வந்து இருக்கக்கூடாது. அடுத்து சட்டப்பிரிவு 18 வந்து பட்டங்கள் அளித்து வேறுபடுத்தலை தடை செய்கிறது. பட்டங்களை அளித்து அப்படின்னா அவங்களோட பட்டங்களை நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இது அளித்து மீன்ஸ் இந்த இடத்துல எடுத்துக்கிட்டு வேறுபடுத்தலை தடை செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மொத்தம் 1 2 3 4 5 சட்டப்பிரிவு வந்து நம்மளுக்கு சமத்துவத்தை இந்திய அரசியலமைப்பு மூலமா நம்ம சமத்துவம் பெறுறோம். அடுத்து இந்த சமத்துவத்தை மேம்படுத்தும் வழிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 இது சொல்றாங்க. அனைவரையும் நியாயமாக நடத்தல் வேண்டும். யாரையுமே வந்து குறைச்சோ தாழ்ந்தோ அவங்க ஏழை பணக்காரர் ஆண் பெண் இவங்க வந்து இந்த சாதி இந்த மதம் அப்படின்னு சொல்லி எந்ததும் இல்லாம அனைவரையும் ஒன்று போல் நடத்த வேண்டும். அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு பண்பாட்டினை உருவாக்க வேண்டும். எல்லாருமே சேர்ந்துதான் இந்த இந்திய பண்பாட்டை வந்து உருவாக்க வேண்டுமே தவிர யாரையுமே பிரிச்சு வந்து நம்ம உருவாக்க கூடாது. பண்பாட்டினை வந்து நம்ம வைக்கக்கூடாது. அனைவருக்கும் வாய்ப்புகள் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும். எல்லாருக்குமே எல்லா இடத்துலயும் எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கிறத உறுதி செய்யணும். முழு ஆற்றலை மேம்படுத்த ஊக்குவிக்கணும். இப்போ அவங்க ஒருத்தவங்க முன்னேறாங்க அப்படின்னா அவங்க ஆற்றல்னா இந்த இடத்துல திறன், அவங்களோட திறமையெல்லாம் சொல்றாங்க. அந்த திறமையை மேம்படுத்த வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சட்டம் மற்றும் கொள்கைகளை வந்து வகுத்து கொடுக்கும். இந்த வகுத்தல் வந்து இருக்கணும் கண்டிப்பா. ஏன்னா சட்டத்தையும் கொள்கையும் கரெக்டான சமன்பாட்டில் வச்சிருந்தாதான் நம்ம சமத்துவத்தை வந்து எப்படி பண்ணணும்னா மேம்படுத்த முடியும் நம்மளால. அதே மாதிரி கல்வியில முக்கியமா சமத்துவத்தை மேம்படுத்தினா மட்டும்தான் இன்னும் நல்லா நம்மளோட சமத்துவம் வந்து முன்னேறும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஆக்சுவலா இந்த லெசன் இதோட முடியுது. நம்ம 7th ஸ்டாண்டர்ட்ல லெசன் 1 சமத்துவம் பார்த்துருக்கோம். ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்ட்லயும் நம்ம சமத்துவம் பெறுதல் பார்த்தோம். அதோட இங்கே கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் டவுட் இருந்தால் கேளுங்க. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவும் போட்டுட்ருக்கோம். அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதா இருந்தாலும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.